இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ரீசெண்டாக கூலி படத்தோட ப்ரொமோஷனுக்காக கொடுத்த இன்டர்வியூல லியோ படத்தோட பிளாஷ்பேக் ஒர்க் ஆகாதது பத்தி இன்னும் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அதாவது லியோ படத்துல அந்த பிளாஷ்பேக் போர்ஷனோட ஷூட் ஸ்டார்ட் ஆகிற வரைக்குமே எனக்கு டவுட் இருந்துச்சு அது மேல. ஏன்னா ஒரு 30 மினிட்ஸ் டைம் இருந்தால் அந்த பிளாஷ்பேக்கை கரெக்டாக சொல்லலாம் அப்படின்னு தோணுச்சு. பட் பிளாஷ்பேக்கை 30 மினிட்ஸ் வைக்கிறதுல நிறைய இஷ்யூஸ் இருந்துச்சு. அதாவது ஒரு பக்கம் படத்தோட டூரேஷன் அதிகமாகிடும், ஸோ தியேட்டர் ஓனர்ஸ்லாம் அதை சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. தென் இன்னொரு பக்கம் அது மன்சூர் அலிகான் அவர்களோட பர்செப்ஷன்ல சொன்னது. ஸோ அவர் சொல்றது உண்மையா இல்லையா அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவும் இருந்துச்சு. ஸோ அவர் பொய் சொன்னார்னா அதை ரொம்ப நேரம் காட்டுறதும் தப்பாயிடும். ஆனால் இந்த பிளாஷ்பேக்கே வைக்காம பண்ணலாம்னா படம் ஃபுல்லா பார்த்திபன் கேரக்டர் எங்கேயுமே பெருசா ஆடி இருக்காது. ஸோ தளபதி இருக்கும்போது ஒரு டான்ஸ் ஆடுற மாதிரி சாங் இல்லைன்னா அது நிறைய பேருக்கு டிசப்பாயின்மெண்டா இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணி ஓகே 18 மினிட்ஸ்ல எப்படியாவது சொல்லிடணும் அப்படின்ற மாதிரி நான் நம்பி எடுத்த ஒரு டிசிஷன் தான் அது. அண்ட் லியோவுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ப்ராப்பரா பிளாஷ்பேக் நான் வச்சதே இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் டைமா ட்ரை பண்ணா ஒர்க் ஆகலை, அது ஏன் மேல தான் தப்பு. ஏன்னா என்னை யாருமே ஃபோர்ஸ்லாம் பண்ணல, நானா பண்ணது தான். ஸோ அந்த இடத்துல நான் இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கணும்னு தோணுது. அண்ட் இப்போ ஃபர்ஸ்ட் டைமா கூலி படத்துக்கு தான் நான் ரிலீஸ் டேட் ப்ரெஷர் இல்லாமல் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஷூட்டிங் முடிச்சுட்டு நான் சொன்னதான் ரிலீஸ் டேட்டு. அண்ட் இதுக்கு முன்னாடி படங்கள்ல என்ன ஃபோர்ஸ்லாம் பண்ணல. ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து ஒரு ரிலீஸ் டேட்டை சொல்லுவாங்க, நான் அதை சேலஞ்சா எடுத்துக்கிட்டு பண்ணேன். பட் கூலியில இருந்தே அதை பண்ண வேணாம் அப்படின்ற ஒரு டிசிஷன் எடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி லோகேஷ் அவர்கள் லியோ பிளாஷ்பேக் பத்தி திரும்பவும் ஷேர் பண்ணியிருக்காரு. அண்ட் பிளாஷ்பேக் சின்ன ஒரு சொதப்பல்னாலும் மற்ற போர்ஷன்ஸ் எல்லாமே லியோவில் தரமா இருக்கும். அதனால தான் லியோ 2க்கான எக்ஸ்பெக்டேஷன் பயங்கரமா இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் மந்த் கூலி படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி தளபதி பத்தின ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.